الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله مولانا العظيم. وبالسند تسليمه إلى أمير المؤمنين في حديث رسول الله صلى الله عليه وسلم الإمام البخاري قال: حدثنا سعيد بن أبي مريم قال حدثنا أبو بكر قال حدثني زيد بن أسلم عن عتاب بن يسار النبي سعيد رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم: لتتبعن من كان قبلكم شبرا وشبرا وذراعا بذراع حتى لو سلكوا بحرب لسلكتموه قلنا يا رسول الله اليهود والنصارى قال كما قال صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. أو كما قال صلى الله عليه وسلم: الخير من دان نفسه وعمل لما بعد الموت والعجز عن أبغاها سبحان الله. أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்பையோடும் வல்லமையானவருக்கு உங்கள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அகிரத்துக்கோர் அருட்கொடையாகவும் உலகத்துக்கோர் மாணிக்கமாகவும் வல்லுறுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாதாபீன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக. மேலும் அல்லாஹ்வின் மாளிகையிலே இருக்கும் காலமெல்லாம் ஆத்திகாவுடைய நியத்துல இருக்கிறேன் என்று நியத்து வைத்ததற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றை எல்லாம் விட்டு தவிர்த்து நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கன எனக்கும் இரண்டாவது அப்பால் உங்களுக்கு வசியத்து நசியத்து செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதனுக்கு பிறப்பு இறப்பு என்பதாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்ல முடியும், எங்களுடைய பிறந்த திகதியை பற்றி சொல்ல முடியும். இத்தனாம் மாதத்துல இத்தனாம் திகதியில இத்தனாம் நேரத்துல நான் உலகத்துக்கு பிறந்தேன் என்பதாக சொல்ல முடியும். ஆனால் ஒரு மனிதன் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் உலகத்தை விட்டு பிரிகிற நேரம், மௌத்தார நேரத்தை யாருக்கும் குறிப்பாக சொல்லினார். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களுக்கும் மௌத்து வச்சிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்குள்ளதான் மனிதனுக்கும் ஹயாத்தையும் மௌத்தை இரண்டை வைத்திருக்கிறேன், இதற்குள் மனிதன் என்ன தயார் செய்ய வேண்டும் என்பதே ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல அழகாக சொல்லியிருக்கிறார். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் மனித வர்க்கங்களையும் ஜின் வர்க்கங்களையும் வணங்குவதற்காகவே அன்றி வேறொன்றுக்கும் படைக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னைய வணங்குறதுக்காக வேண்டித்தான் நான் மனித வர்க்கங்களையும் ஜின் வர்க்கங்களையும் படைத்திருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, இந்த மனிதனுடைய கொஞ்ச கால வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடியது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைக்கத்தான் வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டார். மௌத்துன்னு சொல்றது எப்ப வரும், எந்த நேரத்துல வரும், எந்த சந்தர்ப்பத்துல வரும், வீட்டுல வருமா, மஸ்ஜித்ல வருமா, வைத்தியசாலையில வருமா, இல்லாட்டி எங்கட ஆபீஸ்ல வருமா, இல்லாட்டி எங்கட ஷாப்ல வருமா, எதுல வரும்னு சொல்லலாம். ரப்பு அவனுடைய மனிதன் படைக்கிறதுக்கு முன்னெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய பிறப்பு இறப்பு எல்லாம் எழுதிட்டார். ஆனா அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, ஒரு மனிதன் பிறந்துட்டான்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள். அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா ஆண் குழந்தைக்கு என்ன செய்யணும், பெண் குழந்தைக்கு என்ன செய்யணும், இதனுடைய ஹக்குகள் என்னன்றது லாஸ்ட்டுக்கு படிச்சு வச்சிருக்கிறோம். பிறந்ததுக்கு பின்னால சந்தோஷமாக எல்லா விஷயமும் செய்யணும். இதே மாதிரி மனிதனுக்கு மௌத்திருச்சு. ஒரு மனிதன் மௌத்தாயிட்டான்னு சொன்னா அந்த மனிதனுக்கு, ஒரு மனிதன் இப்ப வஃபாத்தாயிட்டாரு, இப்ப அவர் ஜனாஸாவா இருக்கிறார், இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப என்ன செய்யணும் பாருங்க. நாங்க எல்லாரும் இந்த விஷயத்தை நாங்க ரொம்ப ஆழமாக நடந்து வச்சிருக்கணும்.
ஆழமாக படிச்சு வச்சிருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு மனிதன் ஜனாதா, ஒரு மையத்தோடு விழுந்துருச்சு, ஒரு ஜனாதாவோடு விழுந்துருச்சு, இதனுடைய கடமைகள் என்ன, இது எப்படி பார்க்கிறது, எப்படி பராமரிக்கிறது கட்டாயம் விளங்கி வச்சிருக்கணும். ஏன்னு சொன்னா பாருங்க, ஹயாத்து மௌத்து எப்ப வளர்ந்து கொள்ளேறாது. அப்ப இந்த மௌத்துன்னு சொல்லக்கூடிய நேரத்துல உதாரணத்துடைய வீட்டுல வபாத்தாயிட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க யாரை பார்க்கறது, யாரை கேட்டது? எங்களுக்கு பசி வந்தா சாப்பிடணும்னு தெரியும், எங்களுக்கு தூக்கம் வந்தா தூங்கணும்னு தெரியும், எங்களுக்கு மனசுல உங்களுக்கு போ தேவைப்பட்டா அதை செய்யணும், அதை நிறைவேற்றணும்னு தெரியும். ஒவ்வொரு கடமைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது, ஒவ்வொரு தேவைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஒவ்வொரு விஷயங்களை படிச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு ஜனாதா, ஒரு மையத்தை விழுந்துட்டு சொன்னா அதனுடைய கடமைகள் என்ன, அது என்ன முறையில செய்யறது, அதை எப்படி பார்க்கிறது, எப்படி முறைப்படி கவனிக்கிறது விலங்கி கட்டாயம் வச்சிருக்கிறது. அன்பான இஸ்லாம் முன்னாடியார்களே, பொதுவாக எல்லாத்துக்கும் கால நேரம் இருக்கு. எந்த ஒரு சாமனுக்கும் வறட்சி காசு கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் வறட்சி இருக்கு. அது சைனா சாமனா இருந்தாலும் சரி, ஜப்பானா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாட்டிலேயே இருந்தாலும் சரி, அதுக்கு வறட்சி காசு கொடுத்துருப்பாங்க. எங்கட ரப்போ எங்கட மவுத்துடைய இதுக்கு இந்த ஒரு வறட்சி தரணும். எங்களுக்கு வறட்சி கிடையாது. அது எப்போ வரணும்னு சொல்லலாம், பிறந்த பிள்ளையும் மூத்தாகும், அதே மாதிரி வாரிசுலையும் மூத்து வரலாம், வயோதிபத்திலையும் வரலாம். அன்பான இஸ்லாம் நல்லடியார்களே, மிக முக்கியமாக நாங்கள் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு ஜனாதா விழுந்துட்டு அதுக்கு என்ன செய்யும். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் உலகத்துல பிறந்து அந்த மனிதன் இப்ப உலகத்திற்கு மறந்துட்டார். ஒரு மனிதன் வஃபாத் ஆயிட்டாரு, வீட்டில் ஒரு ஜனாதா. எங்கட குடும்பத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் மனசுல கையை வச்சு கொள்ளணும், நாங்க ஒவ்வொருத்தரும் விஷயத்தை விளங்கி கொள்ளணும், நாங்க கேட்டுக்கொள்ளணும். நாங்களும் இந்த கஷ்டங்கள் வருவோம், நாங்க அவங்களை எதிர்பார்த்து கொண்டு இவர் வரலாம், எனக்கு இவரை கூட்டிட்டு வாங்க, எனக்கு இவரை தேடிட்டு வாங்க, இவங்களை எடுக்கணும். அப்படி இல்லை, நான் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும், நான் தான் செய்யணும். எங்கட வீட்டுல ஒரு ஜனாதா விழுந்துருச்சு. உதாரணத்துக்கு எங்கட வீட்டுல எங்கட தகப்பன் வஃபாத் ஆயிட்டார். வஃபாத் ஆயிட்டதுக்கு பின்னால அதோட மவுத்து வந்துருச்சு. அந்த மவுத்துடைய உதாரணத்தில் நோயில தான் இருக்கலாம். நோய் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சக்கராத்துடைய அடையாளங்கள் விளங்குது, எங்களுக்கு அவருடைய கஷ்டங்கள் விளங்குது, எங்களுக்கு அதை பார்த்துட்டா விளங்குது. இப்ப நோயில இருக்கிறாரு, அவருடைய அந்திம கஷ்டம், அந்திம நேரமாயிருச்சு. இந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யறது தெரியுமா, ஒரு மனிதனுக்கு நோயில கொடுக்கறது இல்லை, அந்த மனிதனுக்கு கஷ்டம் இல்லை. ஏன்னு சொன்னா சக்கராத்துடைய வேதனை, ஒவ்வொரு சக்கராத்துடைய மனிதனுடைய வேதனை இருக்கிட்டானே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் அந்த வேதனையை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அந்த சக்கராத்துடைய வேதனைகளை அனுபவிச்சே தான் ஆகும், அனுபவிச்சே தீரும். ஏன்னு சொன்னா உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கப்பட்டிருக்க காலம் முடிஞ்சிட்டா கடைசி நேரத்துல சக்கராத்துடைய வேதனை. அந்த நேரத்துல குடும்பத்துல நாங்க இருக்கக்கூடியவங்க ஆக நல்ல அறிவுடைய நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட உட்கார்ந்து என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கறது, கலிமாவை சொல்லி கொடுக்கிறது. ஒருத்தர் வஃபாத்தாவுக்கு பிரிக்கிறார்களே நல்லா விளங்குது. அன்பார்ந்த இஸ்லாம் நேரடியார்களே, அந்த நேரத்துல அவருக்கு நாங்க கலிமா சொல்லி கொடுக்கணும். ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமா சொல்லிட்டு மௌத்தா சொன்னா அவருக்கு சொர்க்கம் என்பதாக சொன்னாங்க. அப்ப அந்த பாக்கியத்தை ஒரு மனிதனுக்கு ஆரம்பங்களுக்கு கலிமா கூட தெரியாதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கஷ்டவாங்க. அடுத்தது நாங்க இப்ப கலிமாவை சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப கலிமாவை சொல்லிக் கொடுத்ததுக்கு பின்னாலுக்கு இவர் கலிமாவை சொல்லிக் கொண்டு இருக்கிறாரு. இவர் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ரப்புடைய நேரமும் சரி, அல்லாஹ் அவருடைய நேரம் கொடுத்து முடிஞ்சு இப்ப ரூ கைப்பற்றப்படுது, அவருடைய உயிர் போகுது. உயிர் போகக்கூடிய நேரத்துல முதலாவது நாள் இருக்கக்கூடியவங்க என்ன தெரியுமா செய்யணும், அவர் கண்ணை தொடர்ந்து கிருஷ்ண பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அவருடைய ரூ போறத்தை பார்த்து கொண்டு இருப்பாரு. இப்ப ரூ போறத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவருடைய ரூ கண்ணுக்கு பிரிஞ்சிடும். இப்ப இந்த மனிதன் வஃபாத்தாயிக்கு பின்னால இப்ப மௌத்தாயிட்டாரு, கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல எங்கட அவங்க வருவாங்க, இல்லாட்டி காலை அடிஞ்ச இவங்க வருவாங்க, இவங்களை தேடி கொண்டாடலாம், இல்லாட்டி இவங்களை கொண்டாடலாம்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த ஜனாதாவுடைய கண் திறப்பட்ட வண்ணமாகத்தான் இருக்கும். அந்த நேரத்துல வீட்டுல உள்ளவங்க என்ன தெரியுமா செய்யறது, அவங்களோட கை இருக்குதானே, கையால அந்த ஜனாதாவுடைய கண்ணை, அந்த மையத்துடைய கண்ணை ரெண்டு கண்ணையும் கசக்கி மெதுவாக கசக்கி அந்த கண்ணை முதலாவதாக மூடி விடுறது. முதலாவது ஜனாதாவுடைய வஃபாத்துக்கு பின்னால ரெண்டு கண்ணையும் அமைதியான முறையில ஏழு சொன்னா அந்த ஜனாதா இந்த அணு கட்டுன்னு சொன்னா அவருடைய உடம்புல ரூ எடுக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த ஜனாதா உடம்ப தொட்டா கூட கட்டுமா,
உடம்புல உள்ள ஆடைய கலக்கக்கூடிய நேரத்துல எந்த அளவு கத்துன்னு சொன்னா அந்த சப்தத்தை உலகத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து பறவைகளும் அனைத்து மிருகங்களும் கேட்கும், மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் கேட்காது. அந்த ஜனாதா கத்துற சத்தத்தை கேட்டுட்டு சொன்னா மனிதன் கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. உமாவும் இருக்க மாட்டோது, வாப்பாவும் இருக்க மாட்டோது, மனைவியும் இருக்க மாட்டோது, கணவனும் இருக்க மாட்டோது. இப்ப நாங்க ஜனாதா மூத்தாருக்கு பின்னால 2 கண்ணையும் கசக்கி கண்ணை மூடிடுது. அடுத்தது அதை என்ன செய்யறதுன்னு சொன்னா ஜனாதா இருக்கக்கூடிய நேரத்துல அதனுடைய கைகள் ஒவ்வொரு விதத்துல இருக்கலாம். அவர் சில பேர் சார்ந்த வண்ணமாக இருக்கலாம், சில பேர் உட்கார்ந்த வண்ணமாக இருக்கலாம், சில பேர் கையை அகற்றின வண்ணமாக இருக்கலாம். இப்ப அந்த மையத்தை நாங்க என்ன செய்யறது, அழகாக ஒரு கப்பிலையோ இல்லாட்டி ஒரு பாயிலையோ இல்லாட்டி ஒரு மெத்தலையோ நேராக ஜனாதா வச்சு 2 கண்ணையை மூடினதுக்கு பின்னால கையுடைய விஷயம் இருக்குதாலும் எங்களோட கை அந்த ஜனாதாவுடைய கைய மூட்டுகள் இருக்கு, நாங்க அதுகளை சரியாக கையை நேராக வச்சு நாங்க அழகாக ஜனாதாவை தக்பீர் கட்டி விடுறது. சில சந்தர்ப்பத்துல நாங்க கையை அப்படியே விட்டுருவோம்னு சொன்னா அந்த ஜனாதா உடம்புல ரூம் போய்க்கிறதுக்கு பின்னால அந்த உடம்பு அப்படியே கூதல் அப்படியே அது அப்படியே கூதல் ஆகும். அந்த நேரத்துக்கு பின்னால அந்த சூடு போறதுக்கு முன்னால நாங்க கைய கர்மணி வைக்கல, காலை வைக்கல, கண்ணை மூடலன்னு சொன்னா அந்த ஜனாதா அப்படியே தயாரிக்கும். அதுக்கு பின்னால ஜனாதாவை குளிப்பாட்ட போட எல்லாத்தையும் சொன்னங்கி நாங்க ஒரு 5 2 அவர் 3 அவர் கூட செய்யறேன்னு சொன்னா நரம்புகள் உடைஞ்சிடும், கையில் உள்ள மூட்டுகள் உடைஞ்சிடும், ஏன் கையை திருப்பேரா பேசிடும். இந்த விஷயம் இருக்குதானே ஜனாதாவுக்கு நாங்க நோயில செய்யறது. அப்போ ஒரு ஜனாதா விழுந்துட்டா கண்ணை அழகாக மூடி விடுறது, கையில மூட்டுகளை மடிப்புகளை அழகாக மடிச்சு விடுறது. இப்ப சில சந்தர்ப்பத்துல வைத்திய காலத்துல மௌத்தாயிட்டாங்க, அதுக்கு பின்னால லேட் ஆகி கொண்டுட்டாங்க. அந்த நேரத்துல சில சந்தர்ப்பத்துல சூடாக தண்ணிகளை வச்சு நாங்க அழகாக கைமடிப்புகளை மடிச்சு கொள்ளலாம். ஆனா ஆரம்பத்துல வஃபாத்தாயிரத்துக்கு பின்னால நாங்க என்ன செய்யறது, கண்ணை கசக்கி விட்டாச்சு, அந்த கைமடிப்புகளை எல்லாம் விட்டாச்சு, ஆடைகள் அடுத்தது என்ன செய்யறது, அவருடைய ஜனாதாருக்கு மையத்தை இருக்கிறாரு அவருடைய ஆடைகளை நாங்க அழகாக கலத்திட்டு நாங்க சொல்லுவோம் எங்கட ஊர் வளமையோடு இருக்கு, எங்கட நாட்டு வளமையோடு இருக்கு, அடிக்கலுங்கன்னு சொல்லுவோம். ஜனாதாவை நாங்க அடிக்கலுங்கிறது எங்கட அமைப்பு இருக்கு. ஜனாதா விழுந்துச்சுன்னு சொன்னா நேரப்பட கழுவி சுத்தமாக வைக்கிறது. இப்ப அந்த கட்டத்துல என்ன தெரியுமா செய்யறது, இப்ப நாங்க கண்ணை கசக்கிட்டோம், இப்ப கை மூட்டுகளை இதாக்கிட்டோம், இப்ப மெதுவா நிதானமான முறையில ஜனாதாவுடைய ஆடையை கலக்கிறது. எந்த அளவு அந்த ஜனாதா கட்டுன்னு சொன்னா ஆடையை கலட்டக்கூடிய நேரத்துல இப்பதான் என்னுடைய உடம்புல கலட்டப்பட்டிருக்கு, நீங்க மெதுவா ஆடையை கலட்டீங்க. அந்த ஜனாதா கத்துற கத்துக்கு எல்லா மிருகங்களும் பயந்து பேசணும். ஒரு மனிதனுக்கு அந்த சத்தம் கேட்கப்பட்டா மனிதன் மையத்தை வச்சு ஓடிடுவான், மனிதன் மையத்தை வச்சு வேண்டோடிடுவான். அந்த அளவு வேகமாக சத்தம் போடும். உடம்புல உயிர்கள் ஒவ்வொரு நாளங்கள் துண்டிக்கப்பட்டது போல ஒவ்வொரு உடம்புல ஒரு சக்தி எடுத்து மனிதனுடைய ஒவ்வொரு நரம்புகளா வெட்டப்பட்டு கிழிக்கப்பட்ட எவ்வளவு வேதனையோ அதை விட கடினமான வேதனை தான் சக்கராத்துடைய வேதனை. அதுக்கு பின்னால் எங்களோட ஊருடைய ஒரு நாட்டுடைய வளமைக்கு அடிக்கழுவுறன்னு சொல்லி ஜனாதாவை எடுக்கிறது. அந்த கழுவுற முறைக்கு தானே நாங்க ஆக முக்கியமாக கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, குடும்பத்துல முன்னுரிமை வைக்கணும். குடும்பம் தான் ஜனாதாவுக்கு முன்னுரிமை வைக்கணும். ஏன்னு சொன்னா எந்த அளவு இமாம்கள் கருத்து எழுதிக்கிறாங்கன்னு சொன்னா ஜனாதாவுடைய குறைகளை சொல்றதுக்கு தானே சொல்றது ஹராமாக்கப்பட்ட விஷயம். மார்க்கெட்ல கூடாது, பொதுவாக குறைகள் சொல்லவே கூடாது. ஒருத்தர் ஜனாதா வந்துட்டாரு, ஒரு அடிக்கழுவத்துக்கு நேரப்பட வந்து சொல்லிட்டார் அந்த ஜனாதா பாருங்க அவரை நான் அடிக்கழுவினே மனங்கள் அப்படியே எரியாக்கவே இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவரு வஃபாத்தாயினா இவருடைய நிலம் என்ன ஆகுன்னு சொல்லிடாது. ஏன்னா ஜனாதாவுடைய குறைகளை மறைக்கக்கூடியவராக இருக்கணும். இப்ப ஜனாதா விழுந்துருக்கு, இப்ப என்ன செய்யறது, அடிக்கழுவு எங்களோட ஊர் வளமை எங்களோட நாட்டுடைய வளமை இருக்கு. நாங்க முதலாவது நஜீஸ்களை எடுத்துட்டு அழகான முறையில தண்ணியை ஊற்றி அழகான முறையில சுத்தம் பண்ணி அந்த ஜனாதாவை என்ன செய்யறது, ஒரு கட்டிலையோ இல்லாட்டி நாங்க ஒரு என்ன செய்யறது, எங்களோட வீட்டுகளோ இருப்பு கட்டில்கள் இல்லாட்டி நாங்க நெச்சைகள் ஏதாவது வச்சிருப்போம், அதுல அது அழகா மையத்தை வச்சு அந்த ஜனாதாவுக்கு அழகான வெள்ள ஆடையால மூடி மேலால ஒரு துணியை போட்டு வைக்கிறது. அத்தை நாங்க மேலோட்டமா கழுவக்கூடிய நேரத்துல சோப்புகள் பாவிச்சு கொள்ளலாம். தண்ணிகள் நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு தேவை மாதிரி மேலோட்டமாக உடம்புல உள்ள அழுக்குகளை சுத்தம் செஞ்சு வைக்கிறது.
அந்த சுத்தம் செய்யக்கூடியவர் யாரும் நம்பிக்கைக்கு மாற்றம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது. மற்ற மக்களுக்கு இந்த ஜனாதா பற்றி சொல்லக்கூடியவர் செய்தவர் அதை செஞ்சால் ஹராம். அப்படி சொல்றது ஹராம். ஒரு மனிதனை குறைய சொல்றது. இந்த மனிதனுடைய சுத்தம் செய்த விஷயம் ஆக சிறந்தது, ஆக ஏற்றமானது. ஒரு புள்ள மௌத்தாயிட்டார்னு சொன்னா, தன்னுடைய மகன் வபாத்தாயிட்டான்னு சொன்னா, வாப்பாயின் அந்த ஜனாதா குளிப்பாற்ற ஆக சிறந்தது. இப்ப என்ன செய்யறது? நாங்க அழகான முறையில ஜனாதாவுடைய ஆடைகளை கலட்டி அதனுடைய வகுப்புல இருக்கக்கூடிய மலங்கள் எடுத்து மூக்குகளை நாங்க அழகாக வைக்க மேலோட்டமாக அடிக்கல் ஒரு விஷயத்தை கழுவி இப்ப ஜனாதா வச்சுட்டோம். வெச்சத்துக்கு பின்னால இந்த ஜனாதா எடுத்துட்டாங்க. இந்த ஜனாதாவுக்கு 4 கருவுகள் இருக்கு. அந்த கருவுகள்ல ஒன்னாவது கருவு தான் குளிப்பாற்றது. எங்களோட ஊர்வலமா நாட்டு வளமா அடித்தல்கிறது. இப்ப ஜனாதா குளிப்பாற்றுறதுக்குத்தானே இந்த ஜனாதா குளிப்பாற்றுறது கருவு. அந்த அடிக்கழுவுறது வேற. ஒருத்தர் என்ன செய்யறாரு, முதலாவது கழுவிக்கு குளிப்பாட்டுட்டாரு. அப்போ ஒரே நியத்தோட அடிக்கழுவுறது இல்லாம முதலாவது குளிப்பாட்டிக்கொண்டு புள்ள குளிப்பாட்டு சுத்தம் செய்ய அப்படியும் செய்யணும். ஏன்னா ஜனாதாவுக்கு முதலாவது பரவு. அப்ப கழுவக்கூடிய நேரத்துல இப்ப ஜனாதாவை முதலாவது பரவு செய்யறாரு. ஜனாதாவை குளிப்பாட்டுறாரு. குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல ஜனாதா குளிப்பாட்டுறது நீயத்து வைக்கணும். முதலாவது நீயத்து வைக்கிறது ஜனாதாவுடைய குளிப்புடைய கடமையை நிறைவேற்றது. குளிப்பாட்டு இருக்கிறார் தானே, அவர் தண்ணியை ஊற்றக்கூடிய நேரத்துல ஜனாதாவுடைய உதாரணத்துக்கு ஒரு ஜனாதா வஃபாத்தாயிக்கு தெரிந்து சொல்லப்போடே அந்த ஜனாதா குளிப்பு கடமையான குளிப்போட இந்த ஜனாதா வஃபாத்தாயிக்குன்னு சொன்னார். வஃபாத்தாயிக்கு எனக்கு விளங்குது ஜனாதா பரலாக்கப்பட்ட குளிப்பு கடமையா இருக்குன்னு சொன்னா அதனுடைய குளிப்பு கடமையை நிறைவேற்றது வாஜி. இப்ப என்ன செய்யறது? முதலாவது குளிப்பாடக்கூடிய நேரத்துல நீயத்தி வைக்கிறது. நாங்க நீயத்து வச்சுட்டோம். இப்ப மேலான முதலாவது உடம்புல ஃபுல்லா தண்ணியை ஊற்றி அதுக்கு சோப்பியவெல்லாம் போட்டுக்கொள்ளலாம். அதிகமான வாசன திரவியல் கலந்து கொள்ளலாம். அழகான முறையில ஜனாதால என்ன செய்ய ஆக சிறந்தது அந்த அளவு. எங்களோட வீட்டுல குடும்பத்துல நெருக்கமானவங்க யாரும் தயார் இல்லை, நெருக்கமானவங்க வாராங்க இல்லை. அடுத்ததாக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஆபத்தகுதி. 2வதாக பக்கத்து வீட்டுல உள்ளவங்க. இவங்களுக்கு குடும்பத்தார்கள் தான் முன்னுக்கு வரணும்னா பக்கத்து உள்ளவங்க தான் அடுத்ததாக அவங்க பேசி ஜனாதாட விஷயத்தை கட்டாயம் கவனிக்க வேண்டும். இப்ப நாங்க என்ன செய்யறது? ஜனாதாவுக்கு நீயத்து வைக்கிறது. முழு உடம்பையும் தண்ணீரால ஊற்றி முழு உடம்பை நலக்கிறது. ஒரு இடத்துல தண்ணி படலன்னு சொன்னா ஜனாதாவுடைய குளிப்பு நாங்க நிறைவேற்றினதான் ஆகாது. குளிப்பாக்கக்கூடியவங்க பாவியாகிடுவாங்க. அந்த கடமையை நிறைவேற்றாதவங்களை ஆக்கிடுவாங்க. அப்ப ஜனாதா குளிப்பாக்கக்கூடிய நீயத்து வைக்கிறது. 2வது முழு உடம்புலை தண்ணியை வச்சு புல்லாக நாங்க தலையில இருந்து நாங்க வைக்கிறது. அதுக்கு 4 பேர் குறைஞ்சது 4 பேர் தயார் செஞ்சு போலாம். ஒன்று வலது பக்கம், இன்னொரு இடது பக்கம். வலது கை இந்த ஒரு பக்கம், இடது கையில, வலது காலில் இடது காலில். இப்ப 4 பக்கத்துல 4 பேர் நிற்கிறது. முதலாவது மேல பக்கம் என்ன செய்ய தலைப்பக்கம் ஒத்தருக்கு இருக்கிறோம். ஒத்தருக்குனால கடமை நிறைவேற்றலும். நாங்க 4-5 பேர் இருக்கிறோம் சொன்னா நாங்க 4 பேர் 5 பேர் அதுக்கு வந்துட்டாச்சு. ஆனா ஜனாதா குளிப்பாட்டுக்கு கடமை என்ன தெரியுமா? குறைகளை சொல்லக்கூடியவர் அதுக்கு புகவே கூடாது, அதை எடுக்கவே கூடாது. ஏன் ஜனாதாட குறைகளை வெளிப்படுத்திடாது. அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனை கொடுத்த அவருடைய கடைசி நேரம் நின்னாலும் சொல்லிடாது. ஒரே சொல்றது ஹராம். இப்ப 4 பேர் செஞ்சாச்சு ஆடைகளை கலப்பிட்டு அழகான முறையில ஜனாதாவுடைய குளிப்புடைய கடமை நிறைவேற்று நீயத்தி வச்சு தண்ணியை ஊற்றி முழு உடம்பையும் தண்ணியால கழுவினத்துக்கு பின்னால நாங்க என்ன செய்யறது? இப்ப கையை கழுவக்கூடியவரு ஒரு பக்கம் இந்த கைய, இன்னொரு பக்கம் அடுத்தவரு 4 பேரும் அழகாக கழுவிட்டு சோப்புகள் தேவைன்னு சொன்னா நறுமணங்கள் உள்ள தேவைன்னு சொன்னா தண்ணி கலந்து சூடான தண்ணி இல்லாம எங்களுக்கு ரொம்ப குளிரான தண்ணி இல்லாம நாங்க தேவைன்னு சொன்னா 2 தண்ணி கலந்து கொள்ளணும். அழகான முறையில் ஜனாதாவில ஊற்றி அழகாக தண்ணீரை ஒரு சொட்டு படக்கூடிய நேரத்துல அந்த ஜனாதா பற்றுமா கழுவக்கூடியவரே என்னுடைய உடம்புல இருந்து உயிர் பிரிந்திருக்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ மெதுவாக தண்ணியை ஊற்றி என்பதாக சொல்லுமா. இப்ப ஜனாதாவுடைய அடுத்த விஷயம் நாங்க நீயத்து வச்சு முழு உடம்புடைய தண்ணியை ஊற்றி இப்ப கழுவிக்கணும் சொன்னா அடுத்ததாக ஜனாதாவை தொடக்கிறது. கழுவக்கூடிய நேரத்தில் முக்கியமாக ஒரு விஷயம், கட்டாயமாக ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஜனாதாவுடைய மறைவான இடம், மரணத்தால் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்குதானே, அதை கழுவக்கூடியவரே கையால எந்த ஆறு இல்லாம குடிக்கிறது ஹராம். மார்க்கெட்ல ஹராமாக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய மரணஸ்தானத்தை மார்க்கெட்ல பார்க்கிறது ஹராம்.
அறாமாக்கப்பட்டு அது ஜனாதாவா இருந்தாலும் சரி அவங்களோட மர்மஸ்தானத்தை எங்களோட கண்ணால பார்க்கிறாது பார்க்கிறது அறாமாக்கப்பட்டிருக்கு. மர்மஸ்தானத்தை கலவக்கூடிய நேரத்தில் கையில ஒரு துண்டு எடுத்து ஒரு புடவத்தில் எடுத்து ஃபுல்லா கையில அழகாக கட்டிக்கொண்டு மர்மஸ்தானத்தை சுத்தம் செய்வது. உடம்புக்கு மறைவான இடம் என்ன மானம் மரவாதி பாதுகாக்கப்படுற இடம் ரொம்ப பொறுமையான இடம் அந்த இடம். அதற்கு கலவக்கூடிய நேரத்தில் சாரத்தான மேலான போட்டு அழகாக கைப்பொரு புடவத்தில் வச்சு அழகாக நாங்கள் கழுவுறது. கையை போட்டு கழுவக்கூடிய நேரத்துல வேகமாக இறுக்கமாக பிடிச்சு உடம்புகளை வேகமாக அழுத்தமாக பிடிச்சாக்குறதில்லை. ஜனாதா ரொம்ப புண்ணாயிருக்கு. எவ்வளவு மெதுவாக எவ்வளவு சொத்தாக நடந்து கொள்ளணுமோ அவ்வளவு மெதுவாக தேவை. அப்ப மர்மஸ்தானத்தை கட்டாயம் ஒரு புரோசினோட கையில பிடிச்சு கொண்டு தான் நான் அதை பிடிச்சு அழகாக அதையும் கழுவிட்டு மேலான தண்ணி வச்சு ஃபுல்லா ஜனாதாக்கு நாங்கள் தண்ணீராக கழுவப்பட்டு சொன்னா ஜனாதா உடம்ப புடைக்கிறது. ஒரு அழகான நல்ல ஒரு புடவை வச்சு சுத்தமான புடவை வச்சு ஜனாதாவை ஃபுல்லா சொல்லிட்டு நாங்கள் நறுமணங்கள் வாசம் பொருட்க தேவைடா ஜனாதாக்கு மேல உடம்புல தேவைடா அத்தர்கள் சுற்றிடலாம். அடுத்த கடைசாக என்ன செய்வது, ஜனாதாவை தொடக்கிறதுக்கு முன்னால உள்ளூர் செஞ்சிருவாங்க. ஜனாதா உள்ளூர் செஞ்சிருந்தது. நாங்கள் ஐனை இருக்கக்கூடியவர்ல ஆக இன்னுடைய தேர்ச்சியானவர் இல்லாட்டி அவரோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் ஜனாதா புள்ளி செஞ்சுட்டா அடுத்தது உடம்ப ஃபுல்லா தொடங்கிட்டு அடுத்த குளிப்பாட்ட வேண்டிய அதெல்லாம் வாசகத்திலேயே தண்ணியில கலந்து கொள்ளும். தண்ணிகள் வேறுமான மாதிரி எங்களுக்கு சூடான நேரம் சொன்னா அழகாக தண்ணியை சூடாக்கி சரியான சுற்றத்துக்கு தண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஜனாதாவோட ஆரம்ப கடமையில ஒரு பருவத்தால் குளிப்பாட்டுறது முழு உடம்பே தண்ணி அடைய வரைக்கிறது நியத்தி வைக்கிறது. அடுத்தது குளிப்பாட்டுறதுக்கு பின்னால 2வது பருவத்தால் கபனிக்கிறது. கபனிடக்கூடிய நேரத்துல பொதுவாக நாங்கள் செய்து ஆடைகளை 3 சுற்று. இப்ப அதிகமான ஆரம்ப காலத்துல சில விபத்துக்களா சில இதுகளை பெரிய அழிவுகள் என்ன செய்வாங்க, கபன் செய்யக்கூடிய நேரத்துல 3 சுற்றுகளை கொண்டுதான் கபன் செய்வாங்க. ஜனாதா அழைச்சிடுவாங்க. அதுக்கு 3 சுற்று சுற்றலாம். ஆனா அதுக்கு வேறு முக்கியமாக செய்யறது சொன்னா ஆண்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு கம்மி ஒரு ஜுப்பா மாதிரி என்ன செய்து அழகாக வெற்றி கொள்வது. ஜுப்பா ஒன்று வெற்றி கொள்வது சாரம் உண்டு. அந்த மனிதனுக்கு தலைப்பாக தொப்பியோட தலைப்பாக உண்டு. அப்ப ஜனாதா செய்யக்கூடிய நேரத்துல ஜனாதா கபலிடக்கூடிய நேரத்துல நாங்கள் ஜுப்பா சாரம் தொப்பிகளை அழகாக தயார் செஞ்சு பண்ணி அதை அழகாக வைத்துக் கொள்வது. அடுத்தது அந்த ஜனாதா சுற்றுலத்துக்கும் ஒரு புடவை செஞ்சு கொள்வது. அந்த புடவையை பெருசாக வச்சு ஜனாதாவை சுற்றும ஏழுமான அளவு புடவையை வச்சுக் கொள்வது. இப்ப ஜனாதாவை கபல் செய்யக்கூடிய நேரத்தை அந்த மையத்தை ஃபுல்லா தொடச்சிட்டாச்சு அழகாக தூக்கி கபனை அடியில வச்சு அழகாக ஜனாதா மேலால தூக்கி அந்த கபனை அடியில வச்சதுக்கு பின்னால அந்த ஜுப்பாவை மேலால போட்டுட்டு அடுத்த ஸ்தானங்களை உடுப்பாட்டிட்டு அவங்களோட மர்மஸ்தானத்துக்கு தேவையான ஆடைகளுக்கு உள்ளாட அல்லாத வைக்கக்கூடிய நேரத்துல பஞ்சுகள் தேவையா அழகாக பஞ்சுகளை வச்சுக்கொள்ளணும். அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கு வித்தியாசமான அமைப்புகள் எல்லா அமைப்புகள் இருந்தாலும் சரி ஜனாதாவுக்கு அடங்கக்கூடிய ஆடைகளை அமைச்சிருக்கோம். அவரை தேவையான வாசல சிலைகளை கணக்காக அடுத்தது வாசல சிலைகளை கணக்காக இப்ப ஜனாதாவுக்கு மேல கபல் செஞ்சுட்டா இப்ப ஜனாதா இப்ப உருவாக்கிட்டு அடுத்த மேலாள் அந்த சுற்றுப்படவை எடுத்து 3 தடவை நல்ல இந்த பக்கத்தை எடுத்து இறுக்கமாக அடுத்த பக்கம் சுற்றி அடுத்த பக்கத்தில் உள்ள இறுக்கமாக இருக்கு சுற்றுக்கு நாங்கள் 3 கட்டு கட்டுவோம். காங்கிரஸோட தலைப்பக்கம் பொதுவாக ஒரு கட்டம் கட்டுவாங்க, கீழ்ப்பக்கம் உருவாக கட்டுவாங்க, நடுவில் ஒரு பக்கம் கட்டுவாங்க. கபல் செய்யக்கூடிய ஆக நேரத்தாங்க 3 சுற்றுவாங்க. அடுத்த அதுல இருக்கக்கூடியது கம்மி அடுத்த ஒரு கேஸ் இப்போ வந்து சாரம் அடுத்த தொட்டி அதுல வச்சு அழகாக மையத்தை நோயில செய்யாத அளவுல கபல் செஞ்சு கொள்ளுங்க. கபல் செஞ்சு பின்னால அதுல வாசல் கிடைக்கிற குங்குமம் இருந்தால் அது வாசல் கிடைக்கிற கலந்துக்கலாம் அன்றைக்கு சினிமா போட்டு இந்த அளவு மையத்தை புது மாப்பிள்ளையை நாங்கள் தயார் செய்வது. ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் திருமணம் முடிச்சுட்டா புது மாப்பிள்ளை திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய மாதிரி அழகாக அந்த ஜனாதா செய்வது. அடுத்த நாங்கள் கப்பல் செய்யணும்னா அடுத்த 3வது பல்லுத்தான் சொல்லியிருக்கிறது. குளிக்கக்கூடிய நேரத்துல ஜனாதா 1வது பல்லு நாங்கள் குளிப்பாட்டிட்டோம், 2வது கப்பல் செஞ்சுட்டோம், 3வது விஷயம் தான் கொழுவிக்கிறது. நாங்கள் கொண்டாந்து ஜனாதா முன்னுக்கு வைத்ததுக்கு பின்னால
கட்டாயமாக கேட்கணும், இந்த ஜனாதாவுக்கு யாராவது கடன் கொடுக்க இருக்கிறா? இந்த ஜனாதா இருக்கக்கூடிய மனிதன் உங்களுக்கு கடன் தர இருக்கிறாரா? கடன் தர இருந்தால் கடன் வர பெற்றுக்கொள்வது, இல்லாட்டி ஹலால் சொல்லுகிறது. அது எங்களை ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அந்த ஜனாதாவுக்கு கடன் கொடுக்க இருந்தால் அவங்களோட குடும்பத்தாருக்கு போயிட்டு நாங்கள் முறையாக கேட்டு கடனுடைய விஷயத்தை பார்த்துக் கொள்வது. அடுத்த விஷயமாக சொல்லிக்கக்கூடிய நேரத்தில் ஆக சிறந்தது, ஆக ஏற்றமானது, எங்கட குடும்பத்துல யாரு பெரியவங்க இருக்கிறோம் அவங்கள முற்படுத்துறது. மகன் மௌத்தாயிட்டான்னு சொன்னா வாப்ப ஜனாதா சொல்லிட்டு கட்டாயம். ஒரு ஜனாதா முன்னுக்கு நின்று சொல்லிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு ஜனாதா சொல்லிக்கிறாத ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய நஷ்டவாதி. 4 தக்பீராத்துகள். அப்ப நாங்க எனக்கு ஜனாதா முன்னுக்கு வைக்கிறதுக்கு பின்னால நாங்க என்ன செய்யறது, ஜனாதாவுடைய விஷயத்தை சொல்லி கடன் கண்ட விஷயத்தை பேசி ஜனாதாவுக்கு 4 தக்பீராத்துகள். அந்த 4 தக்பீராத்துகளையும் தொழுகிற விஷயத்துல 4 பரலு, 4 தக்பீராத்துகள் பரலு. ஆரம்ப தக்பீர்ல நாங்க சேர்ந்த அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டு, அதுல சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்றது, 3வது ஜனாதாவுக்காக வேண்டி துஆ செய்யறது, 4வதாக சலாம் கொடுக்கிறது. அந்த 4 தக்பீராத்துகள் மனிதன் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் படிச்சு கொள்ளணும். ஒரு ஜனாதா தொழிற்சேரான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். அந்த நேரத்துல குடும்பத்துல முன்னுக்கு குடும்பத்தில் ஒருத்தன் ஜனாதா தொழிற்கொள்ளும் ஆக சிறந்தது, ஆக ஏற்றமானது. அப்ப அந்த 4 தக்பீராத்துகளை ஜனாதா சொல்லிக்கிறது. குடும்பத்துல வாப்பா இல்லாட்டி அப்பா இல்லாட்டி பெரியவங்க இல்லாட்டி பக்கத்துல இல்லாட்டி நல்ல அறிவுல இல்லாட்டி வயோதிபர் உள்ளவங்க அவங்களை கொண்டு ஜனாதா சொல்லிக்கிறது. அடுத்தது தான் கப்பல், அடுத்தது தான் அடக்கல் செய்யறது. நாங்க குளிப்பாட்டியாச்சு கப்பல் செஞ்சாச்சு தொழிலுக்கு முடிஞ்சு அடக்கல் செய்யறது. கபருடைய விஷயம், கபரு போடுவதா இருந்தாலும் சரி அழகான முறையில அந்த ஜனாதாவுக்கு இடம் எந்த அளவோ அந்த இடத்தை நாங்க அழகாக ஜனாதா குழி தோன்ற இடம், அடுத்த ஜனாதா தோண்டக்கூடிய இடம் இருக்குதானே, கபுரிஸ்தான் இருக்குதானே. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கபுரிஸ்தான் போனா தாடி நலையும் வரைக்கும் அழுவாங்க, தாடி நலையும் வரைக்கும் அழுது இருப்பாங்களாம். ஏன்னு சொன்னா மனிதனுடைய ஆரம்ப கட்ட என்ன நிலைமையாகுமோ. இன்றைக்கு ஜனாதா மையத்தை நாங்க பக்கம் பாருங்க, அடக்கம் செய்யற இடத்திட்ட பேசுறது கதைக்கிறது எல்லாம் பாதுகாக்கணும். சிலவங்க சில இடத்துல இருக்கு, சிலவங்க தொழிலாக செய்யக்கூடிய இடங்கள் இருக்கு, சிக்கிறத கூட பத்திருப்பாங்க. ஒரு ஜனாதா அடக்கம் செய்யற இடத்துல ஒரு சிக்கிறத ஒரு மனிதன் சிங்கிறதை யோசிக்கணும், கபிரிஸ்தானுக்கு ஒரு பானத்தை குடிக்கிறதை யோசிக்கணும். ஏதோ வெளியில கஷ்டப்பட்டு செய்யறாரு அந்த இடத்துல அப்ப சிகரெட் குடிக்கிறது ஆகப்பெரிய அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியானம் செய்து வரக்கூடிய நேரத்துல 2 கபிர்களுக்கு அதாவது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல 2 குச்சிகளை பிச்சு அப்படியே நாட்டி வச்சாங்க. கபருக்கு வேதனை செய்யப்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னா கபருடைய வேதனை ரொப்பு கொண்டு போய் வச்சதுக்கு பின்னால 2 கபர்கள் நெருக்கப்படும். சொர்க்கவாதிய மனிதன் கபரு நீளமாக கண்ணுக்கு விலங்கு மனம் விசாலமாக்கப்படும். ஆரம்ப மந்திர் ஆரம்ப இடம் வஃபாத்துக்கு பின்னால அந்த இடத்துல கபரு தோண்டக்கூடியவங்க. அது எங்களுக்கு ஒரு மௌத்து வருது, நாங்களும் நாளைக்கு இந்த இடத்துல வருவோம். நாங்க பேசுறது குறைகளை பேசுறது இல்லை. இன்னொரு வார்த்தை சொன்னா குறைஞ்ச எப்படி வார்த்தை கூட பாதிக்கிறது இல்லை. அவருடைய ஜனாதாவுக்கு கபரு தோண்டக்கூடிய நேரத்தில் லேட் ஆயிடுச்சு. இவருடைய கபரு தோண்டக்கூடிய எவ்வளவு கஷ்டம் பாருங்க, என்ன பாவம் செய்தாரோ அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி பேசக்கூடிய ஒரு மனிதன் கபரிஸ்தான் போறது தகுதியே கிடையாது. ஏன் அவருடைய குறைகளை பேசக்கூடாது. அப்ப ஒரு மனிதன் கபூரை வெற்றி கொடுத்தான்னு சொன்னா ஒரு சொருக்கம், ஒரு மனிதன் ஒரு ஜனாதா அவர் கியாமத்து நாள் வரைக்கும் அவருக்கு வீடு மாறி ஒரு இடத்தை கொண்டு கொடுக்கிறார் தானே, ரொம்ப சொர்க்கத்துல மாளிகை கட்டி கொடுக்கிறார். இப்படி செய்யக்கூடியவங்களுக்கு உலகத்துல நீ மௌத்தாயிரத்துக்கு பின்னால கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு வீட்டை தயார் செஞ்சு கொடுக்கிறாய், ஒரு இல்லத்தை ஆக்கிட்டிருக்கார். உனக்கு தகுந்த கண்ணியம், உனக்கு சிறப்பு இருக்கிறது, நான் உனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தயார் செஞ்சுட்டாங்க. அப்படிப்பட்ட கபூர் தோன்ற விஷயத்துல அப்ப அதை கிபிலாவை பார்க்கறது, ஜனாதா தோன்ற அளவை பார்த்து கொள்வது, மிருகங்கள் கால்நடை மிருகங்கள் இருக்கு தோன்றாத அளவு அந்த அளவு இருக்கு, அந்த அளவை செஞ்சு கபூர் ஜனாதா தோன்றது குடுகளை தோன்றினது பின்னால நாங்க அடக்கல் செய்யறது. இப்ப 4 கருணுகள், முதலாவது குறிப்பாற்ற, 2வது கப்பல் செய்யறது, 3வது தொழிற்றது, 4வது ஜனாதா அடக்கல் செய்யறது. அடக்கல் செய்யக்கூடிய குழியில நாங்க கபூர்ல இறங்கக்கூடிய நேரத்துல எங்கட குடும்பத்தார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அப்படிலாம் ஊர்ல ஒரு குரூப் ஒன்று மாற்றா அல்ல ஒரு அமைப்புல இருக்கிறாங்க, அவங்க முன்னுரிமை வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு பேச்சும் அவங்களும் பேசக்கூடாது, அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ரொம்ப தியாகத்தோட செய்வது. இந்த கணவன் மனைவி உள்ள குட்டி தொழில் எல்லாம் நினைக்கப்பட்டன. ஜனாதா வீடு வந்துட்டா நேர காலம் பார்க்காம இரவு பால் பார்க்காம அங்க அலைகிறது இங்க அலைகிறது, ஏற்ற கேட்கிறது பேச்ச கேட்கிறது, வேர்வை சிங்கி வந்து ஜனாதா கலந்து கொண்டிருப்பாங்க. ஒரு வீட்டுல மையத்தை விழுந்துட்டு ஒரு குறுக்குகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏண்டிய மாதிரி நாங்க முன்னுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு துவா செய்யணும், அவங்களை கண்ணியப்படுத்தணும். வேண்டாம் அவங்களோட பொறுப்புன்றது மட்டும் இல்லை, எங்களோட குடும்பத்து ஜனாதாவா நான் கப்பல் செய்யறது, நான் குறிப்பாட்ட எங்களோட பொறுப்பு. ஏண்ட பொறுப்பை இந்த ஊர்ல இருந்து இந்த வாலிபர்கள் இதுக்குண்டான தலைவர் இதுக்குண்டான செயலாளர்கள் செய்யறார்கள் சொன்னா கண்ணியப்படுத்தணும். எந்த ஒரு பேச்சும் அவங்களுக்கு பேசக்கூடாது. அவங்க வச்சுட்டு போனவங்களுக்கு சொன்னா எங்களுக்கு தேவைன்னு சொன்னா அவங்க நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சொன்னா அந்த பொறுப்பை செய்யாத பாவம் கியாமத்து நாள் வரைக்கும் வந்து காட்டிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களை ஏழுமாறு கண்ணியப்படுத்துறது. அவங்க நேரம் காலம் பாருங்க, ராவுண்டு பார்க்காம முடிச்ச ஜனாதாவுடைய கோல் வருது, டக்குன்னு என்ன செய்யற வீட்டுல உள்ளவங்க கூட தூங்கி இருப்பாங்க. அந்த ஜனாதா வீட்டுல இருக்கக்கூடியவங்க டக்குன்னு கோல் அடிச்சு வாங்க, இவங்களை பார்க்கணும், வாகனத்தை கொண்டு போகணும், அடிக்கணுங்களும் கப்பல் செய்யணும், எல்லா ஏற்பாடு. அவங்களோட குடும்பம் பிள்ளைகளோட விஷயம் வியாபாரத்துல விட்டு போட்டு கவனிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு கூடிய ஆதரவு வச்சு அவங்களுக்கு எல்லா சலுகைகளை செய்யணும். அந்த விஷயம் அடுத்த நாங்க கப்பல் செய்யறதுக்கு பின்னால தொழிற்சதுக்கு பின்னால அடக்கிறதுக்கு செஞ்சுட்டா அதுக்கு பின்னால வீட்டுக்கு வருது. வீட்டுல நடந்து போற முறை வந்து இருக்கு. ஜனாதா விழுந்துட்டு இருக்குன்னா குடும்பத்துக்கு ஒரு ஹக்கு இருக்கு, வீட்டுல வரக்கூடியவங்களுக்கு ஹக்கு இருக்கு, வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஹக்கு இருக்கு. ஜனாதா விழுந்துட்டாச்சு, குடும்பத்தை வாப்பா மௌத்தாயிட்டாரு, உள்ள பிள்ளைகள் மகளுக்கு பார்க்கறது மனைவிக்கு பார்க்கறது பார்க்கேதுமானவங்களுக்கு மட்டும்தான் ஜனாதா பார்க்கிறது. மௌத்தாயினத்துக்கு பின்னால இந்த ஜனாதாவை குடும்பத்திற்கு மட்டும்தான் பார்க்கிறது, அவங்க வந்து பார்க்கல அனுப்பிடுறது. ஆனா மௌத்தாயிரத்துக்கு முன்னால நாங்க மகிழம் பெய்தது அப்படியே இல்லாம ஆக்கிட்டோம். அது மாத்தால கடையில வேணுமா, ரோட்ல வேணுமா, பஜார் வேணுமா எல்லாம் பேசிருக்கோம். ஜனாதா பேச்சு மூச்சு இல்லாத நேரத்துல உசுறு கைத்தட்டி பின்னால் இப்ப மகனம் பெய்கிறாரு, அந்நியவங்களுக்கு பார்க்கக்கூடாது. வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல ஏற்றமானவங்க நல்ல மார்க்கம் உள்ளவங்க ஜனாதா முன்னுக்கு நிற்கிறது. மூன்ற சிறந்து சாத்தியத்துல என்ன செய்யறது, குடும்பத்தார்கள் முன்னுக்கு நிற்கிறது. பெண்ணுடைய ஜனாதா இருக்குன்னா காக்கேதுமானவங்க இருக்கிறாங்க. கணவனுக்கு பார்க்கணும், பிள்ளைக்கு பார்க்கணும், பாப்பாக்கு பார்க்கணும், சகோதரர்களை பார்க்கணும், பார்க்கணுமானவங்க இருக்கிறாங்க. அவங்க மட்டும் பார்க்கல. அப்படி இல்லாம வேறு யாருக்கும் பெண்ணுடைய மையத்தை காட்டேது, காட்ட ஹராம், காட்ட முடியாது ஜனாதா. அப்ப நாங்க ஜனாதா காட்டிருக்க அடுத்த வீட்டுல என்ன செய்யறது, ஜனாதா விழுந்துட்டு சொன்னா அந்த வீட்டுல தேனி நாங்க தேனி தயாரிக்கிறது, சாப்பாடு செய்யறது, அது மிச்சம் தவிர்த்து கொள்வது. ஏன்னு சொன்னா ஜனாதா விழுந்துட்டா கவலை, எல்லாத்துக்கும் கவலை இருக்கும். பெண்கள் சொன்னா அவங்களுக்கு சித்தாவுடைய காலத்தை ஒதுக்கி வச்சாச்சு, வீட்டுல உள்ளவங்களுக்கு கவலை. அந்த நேரத்துல 10 பேர் 20 பேர் சேர்ந்து மகளுக்கு போட்டாக்குங்க, இன்னைக்கு பானை கொண்டாங்க, கஷ்டம் கொடுக்க கூடாது. இதுக்குதான் ஒரு குரூப் அழகாக இவங்க இருக்கிறாங்க. இந்த விஷயத்தையே கலந்து கொள்ளும். அந்த நேரத்துல எங்கட கையில எதை வசதி இருக்கோ, ஒரு பால் மா பேக்கெட்டுக்கு நாங்க தள்ளி கொடுக்கணுமா அதை தூக்கி குடிக்கிறது, ஒரு மாவு பேக்கெட் வேணுமா இல்ல டிவி வேணுமா, சாப்பாட்டுடைய விஷயம் பக்கத்தை வீட்டில் உள்ளவங்க தயார் செய்யுது. வீட்டுடைய காலாச்சு வீட்டுடைய நிலைமை ஏழுமாக ரொம்ப தவிர்த்து கொள்வது மிச்சம் நல்லா. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மிக முக்கியமாக ஜனாதாவில் இந்த வீட்டு அவங்கள கவனித்துக் கொள்வது, சாப்பாட்டுடைய விஷயம். வீட்டுல சத்தம் போடுறதில்லை, கதறதில்லை. அடுத்த மாசால ஜனாதாக்கு செய்யக்கூடிய ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க, அழகாக கதிரைகள் வச்சிருப்பாங்க. நாங்க பார்க்கறது உட்கார்ந்து ஜனாதாக்கள் துவா செய்வது. நாங்க ஜனாதாவை பெண்ணுடைய ஜனாதா இருக்குன்னா அல்லாஹும்ம உஃபிர்லஹா வர்ஹம்ஹா, அந்த பெண்ணுடைய ஜனாதாக்கு அல்லாஹும்ம உஃபிர்லஹு வர்ஹம்ஹு, அந்த ஆணுடைய ஜனாதாக்கு அந்த நாங்க துஆ ஓதுற ஜனாதா பார்த்துட்டு பின்னால யாரா இவங்க பாவத்தை மன்னிச்சு இவங்களுக்கு ரஹ்மத் செஞ்சிருது, ஜனாதா பார்த்து துஆ ஓதுறது. அந்த வீட்டுடைய நிலைமையில 2-3 நாளைக்கு கவலையோட இருப்பாங்க, அடுத்த கஷ்டத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறது, சாப்பாட்டுடைய விஷயம், ஜனாதா வீட்டுல அடக்கம், நாங்க கப்பனிடுறது, குளிப்பாட்டு இடத்துல போயிட்டு பேசுறது, வாய் பேசுறது கூட ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளணும். அந்த இடத்துல பேசி யாருக்கிட்டே மனசை நாங்க இன்னொருத்தர பேச்சுகள் ஏற்றிடக்கூடாது, நாங்க வாயால சொல்லிடக்கூடாது, அழகாக நடந்து கொண்டு ஒத்துழைச்சு மிகவும் குறிப்பாக ஜனாதா குளிப்பாட்டுறது கப்பல் செய்வது. குறைஞ்சது 4-5 பேர் சொன்னாலும் குடும்பத்தாரில் இருந்து கட்டாயமாக குறைகளை மறைக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு
போகணும். அது இல்லாம வேற யாரும் போகக்கூடாது. சின்னவங்களை கொண்டு போறது, இன்னும் அதிகமான 10 பேர் அங்க நடமாடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல 10 பேர் சேர்ந்து எவ்வளவு கஷ்டம். அப்ப நாங்க எனக்கு ஆகக்கூடிய 4-5 பேர் குடும்பத்துல அதோடைய கடமைகளை அழகாக நிறைவேற்ற, அப்ப ஜனாதாவுடைய 4 தருளுகளே நிறைவேற்றிட்டா ஒரு ஜனாதாவுடைய கடமை முடியும். அப்ப நாங்க முதலாவது குளிப்பாக்குறது, கபன் செய்யறது, அதே மாதிரி தொழிற்கிறது, அடக்கல் செய்யறது. அதுக்கு பின்னால துவாக்கள், அதுக்கு பின்னால சூறாக்கள், யாசிங்கள் அதிகமாக விக்கிர்கள் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், யாசிங்களோடு அந்த ஜனாதாக்களை அதிகம் செய்யலாம். அதுக்கு பின்னால அதுக்காக வேண்டி நாங்க துவா செய்யறது, அதிகமாக கவலைப்படுறது, நாங்களும் ஒரு நேரம் மௌத்தாகுன்ற நியத்துல மறந்துடாம வாழ்வது, எங்களுக்கு மௌத் ஒன்று இருக்கின்ற இந்த நேரமான விஷயங்களை விளங்கிக் கொண்டு ஒவ்வொருத்தரும் கலந்து கொண்டு மௌத்து வருது. இதுக்கு பின்னாலாவது எங்களோட வாழ்க்கையில அழகான முறையில எல்லா சட்டத்திட்டங்களை படிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நச்சிபாக்குவானாக. வாழ எங்களுடைய பாவங்களை